வணக்கம் மக்களே, நான் லாஸ்ட் மந்த் தான் ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே இப்போ அச்சீவ் ஆகிடுச்சு. நான் எதுவும் இங்கே சும்மா ஃபேக்காலாம் கதை விடலை. உங்ககிட்ட சும்மா அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்துன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டுலாம் எதுவுமே இங்கே எடிட் பண்ணியெல்லாம் காமிக்கல. எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது. நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் டைரெக்டாகவே செக் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த வீடியோலேருந்துமே பார்க்க முடியும். இங்கே நான் வெறும் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டார்கெட் இந்த ஸ்டாக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நான் சொல்ல போகிற ஸ்டாக்கை லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தப்ப நீங்கள் பை பண்ணீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க அதையுமே சொல்லுங்கள். ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தப்ப நீங்கள் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா 5 பெஸ்ட் ஸ்விங் ஸ்டாக் அப் டு 20% ப்ராஃபிட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ டைட்டிலுமே இங்கே நான் வச்சுருக்கேன். அண்ட் வீடியோமே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக நல்லா கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் மந்த்து 6th மேக்கு தான் நான் இந்த வீடியோவுமே இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. நம்மளோட டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் டார்கெட்டுமே ஒரு அச்சீவ் ஆனது நேற்று டேட்டு 6th ஜூனுக்கு தான் 5th ஜூனுக்கு தான் இந்த டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்கு. என்னால் இங்கே நேற்று வீடியோ பண்ண முடியல. ஏன்னா நேற்று ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. அந்த இது நான் இங்கே வீடியோ பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த ஸ்டாக் என்னால் வீடியோ பண்ண முடியல. நேற்று பண்ண வீடியோலையுமே ரொம்ப அதிக பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் கிடச்சிருக்குன்னு. இங்கே இருக்கிற ஓல்டு வீடியோவுமே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். நான் லாஸ்ட் டைம் இந்த ஓல்டு வீடியோ பண்ணியிருந்ததில்ல அங்கே நல்ல பெட்டரான அப்போ இருந்த ஓல்டு வீடியோ இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள். இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். நான் வேணால் ஒன்ஸ் இதை ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அப்போ இருந்த கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2217ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிடுச்சு. நான் சொல்கிற இந்த ஸ்டாக் நேம் இந்துஸ்தான் யூனிலிவர் தான். அதே இப்போ இருக்கிற கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிட்டு தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் இப்போதைக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22,550ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வீடியோவுமே நீங்கள் நல்லா கிளியராகவே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் இங்கே நான் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல பெட்டரான ஃபைனான்ஷியல் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது போக இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலுமே நம்ம பை பண்ணால் ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு 17% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கிற சேம் பேட்டர்னை இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். இங்கே இருக்கிற சேம் பேட்டர்னை நான் எதையுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை சேட் பேட்டர்னை க்ரியேட் பண்ணிட்டேன்னா அந்த சேட் பேட்டர்னை நான் மோஸ்ட்லி எடிட் பண்ணவே மாட்டேன். இங்கே இருக்கிற சேட் பேட்டர்ன் ரொம்ப கிளியராகவே இப்போ ட்ரேடிங் வியூவில் பார்த்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். அதே சேம் சேட் பேட்டர்ன் இங்கே நம்மளுக்கு நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். நான் இப்போ வீடியோ பண்ணியிருந்தப்ப அந்த வீடியோவை அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். 6th மேக்கு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே 5th ஜூனுக்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாக்டாக வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 30 டேஸ்க்குள்ளேயே நல்ல ஒரு பெட்டரான 18% இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்னுமே நம்மளுக்கு இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. 18% ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். இவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் அதுவும் இவ்வளோ பெட்டரான 18% ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே பார்க்க முடியாது. எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் இந்த அளவுக்கு பெட்டரான அதுவும் ஹை ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் டெஃபினட்டாக பார்க்க முடியாது. இங்கே வெறும் ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். நீங்களுமே இதே மாதிரி ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க நம்மளோட நியூ பேட்ச் கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, லேர்ன் பண்ண, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்குமே சொல்லி தருவேன். ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேட்சில் இங்கே வெறும் ஜஸ்ட்டு 20 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 7th கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி அதிக பேர் இங்கே சீட்ஸ் எல்லாத்தையுமே புக் பண்ணிட்டாங்க. நீங்களும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. இங்கே இருக்கிற சேட் பேட்டர்னையுமே இப்போ ரீட் பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இப்போ ஏதாவது பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் கிடச்சிருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்கும்போது இங்கே இல்லை, இந்த இடத்துல இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான
பிரேக் அவுட்டுமே இங்கேருந்து இந்த சிக்னலில் அதுவும் க்ரீன் கேண்டலில் இங்கே நல்லா கிளியராகவே ஹை வால்யூமில் இங்கே பார்க்க முடியுது. அதனால் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே நம்ம ஸ்டாக்கை பை பண்ணோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நியர் அபவுட் வரும்போது ஒரு 29% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணோம்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 36%க்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாகவே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடர் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வரதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வரைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பட்டனை தட்டி விடுங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்களா? எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.